வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சமாதான பலி என்கின்ற ஒரு பலியை குறித்ததான கட்டளைகளை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இந்த சமாதான பலி என்பது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியென்றால் தேவன் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. தேவன் உணவை சாப்பிடுபவர் கிடையாது. அப்படியென்றால் இந்த சமாதான பலி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த சமாதான பலி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அதை கொண்டு வந்த மக்கள் அதை சேர்ந்து கூட்டாக சாப்பிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த பிறகு கூட்டாக சேர்ந்து உட்கார்ந்து இந்த பலியை சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசிக்கும் போது இந்த சமாதான பலியை கொண்டு வந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு விருந்து போல இதை உட்கார்ந்து சாப்பிட்டதை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவதன் மூலம் தேவன் ஒருவரோடு ஒருவர் கொடுத்திருக்கின்ற சமாதானத்தை, ஐக்கியத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். நண்பர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தம்மோடு கூட ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்க ஆண்டவர் விரும்பினார். ஆகவேதான் ஆதி சபையார் அனுதினமும் ஒருவரோடு ஒருவர் அப்பம் பிட்டு இந்த ஐக்கியத்தில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாடு சபையை பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்று சொல்லுகின்றது. விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளை தங்களோடு ஐக்கியப்பட அழைக்கின்றார்கள், ஐக்கியத்தை மேன்மை பாராட்டுகின்றார்கள். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்கின்றோம். இந்த பலியை கொண்டு வந்து படைக்கிறவர்கள் இதை எடுத்து சாப்பிடும் முன்பதாக முதலாவது ஒரு பங்கை அவள் ஆண்டவருக்கு கொடுக்கின்றார்கள். அந்த பங்கு முதலாவது ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து எரிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் அந்த மிருகத்தின் எந்த பகுதியை ஆண்டவர் தமக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதை லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் குறிப்பிட்டு காண்பிக்கின்றது. 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 கொண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கின்ற கொழுப்பையும் கொண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கின்ற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கவனித்து பார்த்தீர்களா? ஆண்டவர் இந்த மிருகத்தினுடைய சிறு நீரகங்களையும் கல்லீரலையும் முதலாவது ஆண்டவருக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதோடு உள்ள கொழுப்பையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இன்றைய காலத்தில் இந்த சிறுநீரகமும் கல்லீரலும் கொழுப்பும் விசேஷமான பதார்த்தங்களாக எண்ணப்படுவது கிடையாது. ஆனால் பண்டைய காலத்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிருகத்தின் இந்த பகுதிகளை விசேஷ பகுதிகளாக, ருசியுள்ள பதார்த்தங்களாக யோசித்தார்கள். ஆகவே ஆண்டவர் அந்த பகுதிகளை தமக்கு அர்ப்பணிக்கும்படியாய் சொல்லுகின்றார். அவைகள் ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டு முதலாவது தகனிக்கப்பட வேண்டும், முழுமையாக எரித்து ஆண்டவர் கொடுக்கப்பட வேண்டும். அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாயிருக்கும். பின்புதான் மீதமுள்ள பகுதியை
இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் சமாதான பலியாக ஒருவரோடு ஒருவர் அதை உண்டு மகிழலாம். நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த சமாதானத்தை அவர்கள் கொண்டாட முடியும் என்று சொன்னால், முதலாவது அவர்களை சமாதானத்திற்குள்ளே கொண்டு வந்த தேவனாலே இந்த சமாதானத்தை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே கூட்டமாக ஐக்கியப்படுத்தி ஒரே தேசமாக உருவாக்கினார் என்பதை அவர்கள் இதன் மூலமாய் அங்கீகரிக்கின்றார்கள். தேவன் இல்லாமல் அவர்களால் இந்த ஐக்கியத்தை முதலாவது மேன்மை பாராட்டவே முடியாது. ஆண்டவர்தான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து ஒரு ஜனமாக மாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் மூலமாய் ஒரே குடும்பமாய் இணைக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்து கர்த்தருக்கு அவர்கள் நன்றி செலுத்த முடியும். இன்றைக்கு விசுவாசிகள் ஒரே சரீரமாய் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கின்றார்கள். பாருங்கள், விசுவாசிகள் எதனாலே இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? அவர்கள் ஒரே தேசத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கின்றபடியாலேயா? ஒரே மொழியை பேசுகின்றபடியினாலேயா? ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கின்றபடியாலேயா? இல்லை, இயேசு கிறிஸ்துவினாலே அவள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, கிறிஸ்துவானவர் சபையானது விசுவாச கூட்ட மக்கள் ஒரே சரீரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆகவேதான் விசுவாசிகள் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்கின்றார்கள். இந்த கிறிஸ்துவினால் உண்டான ஐக்கியம்தான் ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக எழும்புகின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.